ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் 2 வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி ஒரு வியூஸ் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிருந்துச்சு. கேப் அப்ன்ற அந்த மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் மேலே டாப்பில் க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி சினாரியோ வந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு லோ ஃபார்மேஷன் கீழே டவுன் சைடு அப்படின்னு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் சைடில் அவ்வளோவா ஒரு கிளியர் சேல் இல்லை. ஸோ என்னென்னா டேயோட லோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு பண்ண சொல்ல இங்கேயும் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சடனாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் நல்லா ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபாஸ்ட்டு மேலே ஃபாஸ்ட் மேலே இந்த மாதிரி ஹை வாலடைல் போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து மார்னிங்கில் பண்ண முடியல. சரி, ஓகே. அகெயின் மார்க்கெட் வந்து மேலே ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு ரன் ஆகிட்டு கடைசி வரலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எண்டிங் அவரெல்லாம் வந்து டாப்பில் வந்து இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 51,600 கிட்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டாப் சைடில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அப் சைடில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இப்போ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப் அதாவது நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம 10 மினிட்டில் ஷூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து இன்றைக்கி வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 தான் வரும். இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய பேரோட கொஷின்ஸ் என்னென்னா, சார் இதில் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு இந்த பிரேக் அவுட் ஆகிற வரல வந்து நீங்கள் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். டாப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,800 வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லெவலாக அமையும். 51,800 வந்து ஃபஸ்ட் லெவலாகவும் 52,000 வந்து ரெண்டாவது லெவலாகவும் உங்களுக்கு ப்ரைஸ் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த 2 இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகும். ஒன்று 52,000 கிட்ட ரிஜெக்ஷன் ஆகும், அல்லது 51,800 கிட்ட ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடு அப்படின்றது நம்ம இங்கே இந்த லெவல் கட்டார்னா நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் இந்த ஏரியாவில். ஓகே, இப்போ ப்ரெசென்ட் ஷார்ட் சைடு தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்ம நியூ வந்து சப்போர்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனது வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுமே தவிர இதுக்கு கீழே வந்து இந்த அப் சைடில் மேலே வந்து ஷார்ட் சைடு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில். ஏன்னா வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மேபி ரீடெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அது. ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு அப் சைடு மூவ்மெண்ட் அமிச்சா மேபி ப்ரைஸ் வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஒரு ரிகவரி கொடுத்துருக்காங்க, அகைன் ஃபால். ஓகே, சரி ஃப்ரெண்ட். இப்போது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரைஸ் அது வரலும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 50% வரலும் ப்ரைஸ் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு 51,800 அப்படின்ற லெவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆச்சு இல்லையா. ஸோ இதனோட ரீடெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். மேபி ப்ரைஸ் வந்து இந்த ரீடெஸ்ட்மெண்ட் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம், இல்லை ரெண்டாவது லெவல் 0.618 அதாவது இந்த 52,000 லெவலில் ரீச் பண்ணது அப்படின்றத பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நிஃப்டி 50 பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த பேங்க் நிஃப்டி ரிகவர் ஆன மாதிரி நிஃப்டி 50 இன்னும் ரிகவர் ஆகலை. உங்களுக்கு மார்னிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ 292 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா வந்து மைனஸில் இருக்குது. அதாவது அது டீப் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எந்த ஒரு ரிகவரும் வரல. அதாவது மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக இருந்தோம், ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே போகிறேன் அப்படின்ற சினாரியோ இன்னும் ஸ்டில் வரல என்னுடைய பார்வைக்கு. ஓகே, ஸோ இதில் நாம் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கணும். புல் பேக் அப்படின்னா எங்கே ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டே வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பண்ணால் ஓகே, டாப்பில் ஷார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. இதே உங்களுக்கு பாட்டமில் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 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 ப்ரைஸ், அதாவது ஸ்டாப் லாஸ்க்கு ஒர்த் இருக்காது. நீங்கள் இங்கே ஏன்னா ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்டாப் லாஸ் மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்ஷன் வரட்டும். அதாவது இதில் ஒரு கரெக்ஷன் வரட்டும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டனா ப்ரைஸ் வந்துச்சு அகைன் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல 24,600 கிட்ட நீங்கள் ப்ரைஸை
ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். நம்ம 200 EMA உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் அங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தோன்னா உங்களுக்கு லோயர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை சைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மா இந்த பிரேக் அவுட்லாம் வந்து ஃபால், ஏன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி 50ல் இன்னும் வந்து என்னுடைய வியூ பிரகாரம் பை சைடு எதுவும் கிடையாது. அதாவது ஸ்ட்ராங் பை புல்லிஷ் அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் இப்போதைக்கு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரெண்டு நமக்கு திரும்புகிற வரலாம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எதுவும் இல்லாதப்போ நம்ம வந்து பிளைண்டாக பேச முடியாது. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாலிங் தான் காமிக்க தவிர ஏதோ ஒரு உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு நான் பை சைடு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பை சைடுக்கான இப்போ இன்னும் ஸ்டில் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ரெடியாக இருங்க. எங்கே வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுதோ அதுவரை நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அப் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். இப்போ எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருந்துச்சு இதெல்லாம் சப்போர்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ரைஸ் அகைன் வந்து அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துலாம். ஃபின் நிஃப்டி என்னப்பா அது, ஃபின் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பிளான் பண்ணலாம் ஷார்ட் சைட்னா, இந்த சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அகைன் வந்து ஒரு சப்போர்ட் லைன் கிட்ட ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 23,700 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டி ஷார்ட் சைடு. பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சைடு அப்படின்றது இந்த லைனை கட் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து ஒரு பை சைடுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். 24,100 வந்து உங்களுக்கு அப் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் ரிஸ்க். உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு நீங்கள் இந்த மூமெண்ட்டாமே கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி டேட்டாமல், ஏன்னா வந்து இதனுடைய புல் பேக்காக இருக்கலாம். அந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் அப்படின்னு 20,200 இல்லையா. ஸோ இதனோட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா மேபி இந்த லெவலாக இருக்கலாம். ஸோ மேபி ப்ரைஸ் அந்த வரும். கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஷார்ட் சைடுக்கான பிளான் என்ன, இந்த லெவல் அது இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே லோயில் ஃபார்மேஷன் ஆகிக்கலையா. ஸோ லோ கிரியேட் ஆகிக்கலையா. ஸோ அகைன் இதில் லோ கிரியேட் பண்ணால் நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ஷார்ட் சைட் பிளான் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸோ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் லைனை. ஓகே, ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதனோட லெவல் வந்து உங்களுக்கு 23,750 வரலாம் வந்து ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சப்போர்ட் எடுத்த இடம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 23,750 வந்து டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னுடைய வியூ. சரி, பிரேக் அவுட் நடந்தாலும் பை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணலாமான்னு. பிரேக் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் விடுங்க. உங்களுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 24,100 24,200 2 லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அப் சைட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம இந்த சப்போர்ட் லைனும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் லைனும் கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னுடைய வியூ. சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் வீக் தான். இதில் இன்னும் பை சைடு அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஷார்ப்பாக வந்து எதுவும் ரிகவர் எதுவும் கிடையாது. அந்த ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதே தவிர இன்னும் ஃபாஸ்ட் மூமெண்ட் எதுவும் கிடையாது. நல்லா ஒரு ஃபால் ஆச்சு, அகைன் ரிகவர் இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கம்மி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுங்க. எப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் லைட்டிங் மேபி நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் போய்ட்டு 80,200 லெவலில் போய்ட்டு இங்கே லோயில் ஃபார்மேஷன் ஆகின்னு வந்து சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மேபி இந்த ப்ரைஸ் எதுவெல்லாம் ஆகும்னு தெரியாது. கேப் அப் என்ன ஓப்பன் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா அகைன் இந்த மாதிரி கீழே வரும். ஸோ லோயில் ஃபார்மேஷன் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சென்செக்ஸில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.